பொதுவாகவே ஆளுநர்களை நியமனம் பண்ணுபவர் குடியரசுத் தலைவர் தான். ஆளுநர்களுடைய செயல்பாடுகளுக்கு பொறுப்பை ஏற்கக்கூடியவரும் திரௌபதி முர்மு அவர்களாக தான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பல்வேறு மாநிலங்களில் ஆளுநர்களால் அரசுக்கு குடைச்சல் கொடுக்கப்படுகிறது. இதை தீர்க்க வேண்டிய கடமை என்பது திரௌபதி முர்மு அவர்களுக்கு தானே இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் அரசுகள் உச்சநீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலையிட்டு தான் அதற்கான தீர்வு என்பது கிடைக்கப்படுதே தவிர, தீர்வை கொடுக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் இதுல எதுவுமே செய்யாம அமைதியாக இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பாக இந்த அரசு அவரை எப்படி வைத்திருக்கிறது அப்படிங்கிறதா முக்கியம். நான் முன்னர் குறிப்பிட்டதை போல ஒரு குடியரசுத் தலைவர் என்பவர் ஒன்றிய அமைச்சரவையினுடைய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர். அப்படி இருக்கிற சூழலில் அவருக்கான முழு சுதந்திரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஏன்னா நீங்க இப்படி ஆளுநருடைய செயல்பாடுகளோட வேலை இல்ல. இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக மாநிலங்களினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தாங்கர் ஒன்று சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நாடாளுமன்றம் தான் இந்தியாவிலேயே உச்சபட்ச அதிகாரம் பெற்ற அமைப்பு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் பதிவு பண்றார். இது எதற்கு எதிரானது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எக்காரணம் கொண்டும் இதனுடைய அடிப்படை தன்மைகளை நீர்த்து போகிற அளவுக்கு, இதன் அடிப்படை தன்மைகள் மாறாவிடாத அளவுக்கு இதை இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது பாராளுமன்றம் என்று கேசவானந்த பாரதி வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ இவர் நாடாளுமன்றத்தின் தான் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற அமைப்புன்னு சொல்றாருன்னா, இது அந்த கேசவானந்த பாரதி வழக்கினுடைய தீர்ப்புக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இது குறித்து அவரை கண்டிக்க வேண்டிய குடியரசுத் தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்துல மிக அமைதியாக இருக்கிறார். அப்போ உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறார், அதற்கு விரோதமாக பேசுகிறார். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகள் பற்றிய அம்சங்களை மாற்றக்கூடாது, எது இதனுடைய உயிர்நாடியோ அந்த உயிர்நாடிகளை மாற்றக்கூடாதுன்னு சொல்றார். அடிப்படை கட்டமைப்பு மாற்றப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த தீர்ப்புக்கு எதிராக இருக்கிறார். ஆனா அவரை இவர் கண்டிக்கல. அது பற்றி இவரிடம் குறைந்தபட்சம் ஒரு விளக்கம் கூட அவர்களிடம் கேட்கவில்லை. ஏன்னா இது இதே இதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா, முன்பு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இதே பாஜக அரசில் பிரதமராக இருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நாங்கள் ஒரு ஆய்வு நடத்த போகிறோம். அது கிட்டத்தட்ட அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துகிற ஒரு முயற்சியா தான் அவர் அதை பண்றார். அப்போ அதனுடைய அடிப்படை கட்டுமானங்களை தகர்த்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அவர் என்ன பண்றாரு, ஓய்வு பெற்ற நீதியரசர் எம்.என். வெங்கடாஜலய்யா தலைமையில ஒரு குழுவை அமைக்கிறார் இதற்காக. ஆனால் அப்போது குடியரசுத் தலைவராக இருந்த கே.ஆர். நாராயணன் என்ன சொல்றாருன்னா, இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த கேசவானந்த் பாரதி வழக்கில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிக்கட்டுமானங்களை நாம் மாற்றக்கூடாது என்று சொல்லி அந்த குழு வேறு பரிந்துரைகளை கொடுக்கலாம். அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு 70 ஆண்டுகளுக்கும் தாண்டி நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம கொடுத்திருக்கக்கூடிய அந்த திருத்தங்கள் செய்வதற்கான ஒரு வழிமுறை தான் அமெண்ட்மெண்ட்ஸ். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஆனா இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா, நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வதற்கு வழிவகை செய்கிறது. ஆனா நீங்க என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாலும் அடிப்படை உரிமைகளில் நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது, அடிக்கட்டுமானங்களில் நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஆனால் அதற்கான முயற்சிகள் நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கே.ஆர். நாராயணன் சொல்லி அப்போது அந்த முயற்சிக்கு தடை போட்டார். ஆனால் இவர் என்ன செய்யறாருன்னா, துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றம் தான் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற அமைப்பு என்று சொல்லுவதை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படின்னாலே அவர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக குடியரசுத் தலைவரோடே செயல்படுகிறாரோ என்கிற ஒரு ஐயம் நாட்டு மக்கள் மத்தியில அதே போலதான் ஆளுநர்கள், இப்போ பஞ்சாப் ஆளுநராக இருந்து விட்டு பதவி விட்டு விலகிய பன்வாரிலால் புரோஹித்தா இருக்கட்டும், அதே போல தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர்.என். ரவியா இருக்கட்டும், கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானாக இருக்கட்டும், இவருடைய தொடர் செயல்பாடுகள் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக, மிக வேண்டுமென்றே அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிற ஒரு வேலையை அவர்கள் தாங்களாகவே ஒரு பேரலல் கவர்மெண்ட், ஒரு இணை அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். ஆனா அவர்கள் மீது கடைசி வரைக்கும் குடியரசுத் தலைவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே போல பாத்தீங்கன்னா, அடிப்படையிலேயே ஒரு பழங்குடியினர் நாங்கள் குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம் என்று அவர்கள் சொன்னாலும் கூட, மணிப்பூரில் பழங்குடியின பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்ட போது இந்த தேசிய அவமானம் என்று நாட்டு மக்களே கூனி குறுகிற நேரத்தில் கூட அவர் குறைந்தபட்சம் அந்த மாநில அரசையோ இல்ல மத்திய ஒன்றிய அரசையோ கூப்பிட்டு கூட அவர் எந்த விளக்கமும் கேட்க. முன்பு எப்படி குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் இருக்கும் பொழுது குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடைபெற்றதோ, அதை எப்படி அப்துல் கலாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரோ, அதை போல இன்றைக்கும் திரௌபதி முர்மு மணிப்பூரில் நடக்கக்கூடிய அவலங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக இது எதை காட்டுது அப்படின்னா,
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறைந்தபட்சம் அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு அளித்திருக்கக்கூடிய அதிகாரங்களை வைத்து அவரால் ஒன்றிய அரசை பெரிதாக எதுவும் செய்துவிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒன்றிய அரசிடம் விளக்கம் கேட்க முடியும். அந்த தனக்கு அரசியலமைப்பு சட்டம் அளித்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச அதிகாரங்களை பயன்படுத்தி அவர் ஒன்றிய அரசிடம் இது போன்ற விஷயங்களில் அவர் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்ப மேற்கொண்டால் மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற முடியும். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசுகளை நாம் காப்பாற்ற. கேரள அரசு குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள் மீது தொடர்ந்த அந்த வழக்குடைய பின்னணி என்ன, அந்த வழக்கு எப்படி நகர்வுகளை செய்ய போகிறது, தமிழ்நாடு அரசுமே நீட் தேர்வை முடக்கி வைத்திருக்கக்கூடிய முர்மு அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தி பேசினீங்க. அது மட்டும் கிடையாது, திரௌபதி முர்மு அவர்கள் பதவியேற்றதிலிருந்து அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அடிப்படை அதிகாரத்தை கூட பயன்படுத்தாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறீங்க. நிகழ்ச்சி கலந்து கொண்டு நிறைய தகவலை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.